ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மருத்துவ தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களினுடைய நீண்ட நேர இல்லறத்திற்கு உதவக்கூடிய ஒரு எளிமையான மருத்துவம். இதை ஆண்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இல்லறத்தில் போதும் போதும் என்றளவில் உங்களுக்கு உடல் பலம் இருக்கும், திருப்தியும் இருக்கும், உங்களுடைய பார்ட்னரையும் நீங்கள் திருப்திப்படுத்துவீங்க. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம். பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வந்ததில்லை, ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. சித்தர்களிலிருந்து பல நூல்களும் இதை பற்றி சொல்லியிருக்கு. அகத்தியர், போகர், திருமூலர் ஆகியவர்கள் இதை பற்றின குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. பல சித்தர்கள் இதற்கான மூலிகைகளையும் வைத்தியங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தம்மன மூலிகைகள், ஸ்தம்மன லேகியங்கள், மணிகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி இந்த நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு உண்டான விஷயங்களை செஞ்சாங்க. இந்த நீண்ட நேர தாம்பத்தியம் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு விஷயம் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு நீங்கள் மன ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும். வெரி சிம்பிள். இது நான் பல வீடியோக்களில் தொடர்ச்சியாக சொல்லது தான். மன ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மன ரீதியானா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். என்னால் முடியாது, ஐ எம் அன்ஃபிட் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் எவ்வளவு மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துட்டு ஈடுபட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் ஃபஸ்ட்டு திங்க், நீங்கள் இல்லறத்தில் நீண்ட நேரம் ஈடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி, மன ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காகி இல்லறத்தில் ஈடுபடணும். உடனடியாக நம்மளோட மனசை மாற்ற முடியுமா? இப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவரை அரை மணி நேரம் என்னால் ஈடுபட முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் உடனே கொண்டு வர முடியாது இல்லையா? அந்த மைண்ட் செட்டுக்கும் கான்ஃபிடென்ட்டுக்கும் கொண்டு வரத்துக்கு தான் மருந்து மாத்திரைகள், இந்த மாதிரியான சித்த வைத்திய குறிப்புகள். இந்த மருந்து மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் எல்லாமே, நான் சொல்கிற எல்லாமே உணவே மருந்தாக பயன்படும் குறிப்புகள். இது உணவு, மருந்து இல்லை, உணவு. ஸோ அதனால் இது பிரச்சனை இல்லை. மருந்து மாத்திரைகளை எடுக்கணும்னா டாக்டரோட அனுமதி தேவை, அவர்களோட பரிந்துரை தேவை. அவங்களோட பரிந்துரையின்படி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் ரெகுலராக எடுக்கக்கூடாது. அவங்களே சொல்லுவாங்க அதை. இப்போ ஒரு மாத்திரை போடுறீங்க, அதனோட வீரியத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா என்னால் முடியுங்கிற கான்செப்டில் தொடர்ச்சியாக நீண்ட நேரம் ஈடுபடணுமே தவிர இந்த மாத்திரை போட்டால் தான் என்னால் ஈடுபட முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீண்ட நேரம் ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். சில டைம் அந்த மாத்திரை இல்லாமல் என்னால் ஈடுபடவே முடியாதுங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அதனால் நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டே முழுக்க முழுக்க மைண்ட் செட், அதை வச்சு தான் இயங்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்புங்க. எல்லா ஆண்களாலும் நீண்ட நேர திருப்திகரமான தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் கம்பேரிசன் மூலமாகவும் சில விதமான மனப்பிதற்றலின் காரணமாகவும் தான் உங்களால் ஈடுபட முடியாமல் போகுது.
ஈடுபடுறதுல பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு நீண்ட நேரம் ஒரு இரவு முழுவதும் ஈடுபட்டாதான் அவன் ஒரு கம்பீரமான ஆண், அவனுக்கு ஆண்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? எந்த ஆணாலும் இரவு முழுவதும் ஈடுபடவே முடியாது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ராத்திரிக்கு நான் 4-5 தாட்டி பண்ணேன் அப்படிம்பாங்க. அதுவும் முடியாது. ஒரு நைட்டுக்கு 4-5 தாட்டி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். அது பாசிபிளே கிடையாது, இம்பாசிபிள். இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்றிக்கும். இப்போ நான் சொன்ன ரெண்டுமே இல்லாத ஒரு விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் சில படங்களை பார்த்துட்டு அதில் வர மாதிரி வேணும்பாங்க. அதில் என்ன பண்ணுறது? கேமராவை ஜூம் பண்ணுறது, சில மருந்துகளை எடுத்துட்டு டெம்பரவரியாக உறுப்புகளை பெரிதாக்குறாங்க. அதுவும் பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஈடுபட முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளோட மைண்டு என்ன ஆகும்? அப்படி இருந்தால் தான் ஒரு திடமாக ஈடுபட முடியும், நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற மைண்டுக்கு வந்துடும். இது என்ன ஆகுன்னா, காலப்போக்கில் நீங்கள் ஃபிட் அப்படின்னா கூட இந்த திங்கிங்கே உங்களை அன்ஃபிட் ஆக்கிடும். அதனால் தயவு செய்து ஆண்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மருத்துவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை, சித்தர்களின் கூற்றுப்படி மாதத்திற்கு ஒரு முறை, நான் கொஞ்சம் இதாக சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடணும். திருப்திகரமான இல்லறம், திருப்திகரமாக 2 பேருக்குமே திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஈடுபட்டால் கூட போதும். அதாவது பல ஆண்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பெண்கள் இதை மட்டும்தான் விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பல தவறான விஷயத்துக்கு வழிவகை செய்யும். பெண்கள் விரும்புவது ஆண்களிடமிருந்து அன்பை மட்டும்தான். இந்த காமம் அப்படிங்கிறதுலாம் பெண்களுக்கு 2வது 3வது பட்சம் கூட இல்லை. அது அவசியமான உண்டு, இல்லைன்னா வேணாங்கிறாங்க. எத்தனையோ ஆண்களை நாம் பார்க்கறது உண்டு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்களால முடியலங்கும் போது பெண்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிடுறாங்க. அவரோட அன்பை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய சமுதாயத்தில் ஆணை விட பெண்ணுக்கு வயது கம்மியாக இருந்து தான் திருமணம் பண்ணுறோம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஆண் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே முடியலங்கும் போது பெண்கள் அதை பெருசாகவே நினைக்கிறதில்ல, அவரோட அன்பை மட்டும்தான் விரும்புகிறாங்க. நம்ம ஆண்கள் தான் என்ன பண்ணுறாங்க, மைண்டில் போட்டு குழப்பிக்கிறது. ஓ இப்படி இருந்தால் தானா, நாம் இப்படி பண்ணாதான். இன்னும் சில ஆண்கள்லாம் நினைக்கிற திங்கிங் ரொம்ப மோசமாக இருக்கும். உறுப்பு பெரிதாக இருக்கணுமா, அப்போ தான் பெண்கள் விரும்புவாங்களாம். ரொம்ப மோசமான மனநிலை இது, ஆண்களினுடைய ரொம்ப மோசமான மனநிலை. உறுப்பின் சைஸை பெண்கள் விரும்புறதில்ல. தாம்பத்தியம் அது எல்லாருக்குமே அவசியமானது. அது ஒரு எமோஷ்னல். இல்லறம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அவசியப்படும், உடல் கேட்கும். அதுக்கு தான் திருமணம்ங்கிற முறையான பந்தத்துக்குள்ளே ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறோம். ஸோ அது நம்ம தப்பு சொல்லலை நான், அது பிரச்சனை இல்லை. பட் அதுவே வாழ்க்கைன்னு ஆண்களும் நினைக்கக்கூடாது, பெண்கள் நினைக்கிறது இல்லை. 100% பெண்கள் நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது. அதனால தான் இறைவன் அவங்களுக்கு அந்த தாய்மைங்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு. ஏன் ஆண்களுக்கு கொடுக்கல தாய்மைங்கிற ஸ்தானம்? ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு தகப்பன் இல்லாமல் 100 குழந்தைகளை ஒரு பெண்ணால் வளர்க்க முடியும். தந்தை ஸ்தானத்தையும் தாய் ஸ்தானத்தையும் தானே ஏற்று ஒரு பெண்ணால் வளர்க்க முடியும். ஆனால் ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு ஆணால் ஒரு குழந்தைய கூட வளர்க்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆணால் அது பண்ண முடியாது. ஏன்னா ஆணினுடைய எண்ணங்கள் வேறு, ஆணினுடைய பொறுமைகள் வேறு, பெண்ணுடைய எண்ணங்கள் வேறு, பெண்மையினுடைய பொறுமைகள் வேறு. அதனால் இல்லறம்ங்கிற விஷயத்துக்குள்ளே உள்ள நுழையும் போது ஆண்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கணும். பெண்களை எப்படி காதலில் அவர்களை கட்டுப்படுத்துவது. அன்பில் பேசியே மயக்கிட்டாங்க. யாராவது என்ன தாம்பத்தியத்தில் மயக்கிட்டாங்கன்னு எந்த பெண்ணாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. பேசியே மயக்கிட்டாங்கம்பாங்க. அதே மாதிரி அன்பை காட்டியே மயக்கிட்டாம்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் பேசியே மயக்கிட்டாங்கம்பாங்க. பெண்கள் காதலில் விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் முழுவதும் காதலில் தொடங்கி காதலிலேயே இருக்கும். ஆணுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காமத்தில் முடியும். அதனால் ஆண்கள் பெண்ணை கவர் பண்ணால் காதலை செலுத்துனீங்கன்னா போதும். அடுத்தது தான் இந்த இல்லறம் தாம்பத்தியம்ங்கிற விஷயம் எல்லாம். ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் என்பது ஒரு 10 to 15 நிமிடங்கள் இருந்தாலே போதுமானது. ஏன்னா ஒரு ஆண் உச்சத்தை அடையறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார. ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடையறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் 10 to 14 நிமிடங்கள்.
ஸோ இவ்வளோ இப்போ என்ன பண்ணணும், ஆண்கள் எடுத்த உடனே அவங்க உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சொல்லுவாங்க ஆண்களுக்கு முடியும் போது தான் பெண்களுக்கு உணர்வே ஸ்டார்ட் ஆகும்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் ஆண்கள்னால், முதல் 10 நிமிஷம் ஃபோர் பிளேவில் நேரத்தை அதிகப்படுத்தணும். ஃபோர் பிளேனா புற விளையாட்டு, கலவிக்கு முன்னதான புற விளையாட்டு, கொஞ்சுதல், முத்தமிடுதல், கட்டிப்பிடித்து, இந்த மாதிரி சில சில்மிஷங்கள் இதில் ஈடுபட்டு பெண்களை முதல் 10 நிமிடம் அவங்கள கிளர்ச்சி அடைய வச்சு அடுத்த 5 நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவர்கள் உச்சம் அடைஞ்சிருவாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இல்லை தூண்டுதல், அந்த புற விளையாட்டிலே எப்படியெல்லாம் தூண்ட முடியுமோ நீங்கள் தூண்டலாம், உறுப்புகளை தூண்டலாம். இந்த ஒரு தியரியை ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இல்லறம் முடிந்தவுடன் அவர்களிடத்தில் கேட்கணும். பல பெண்கள் இல்லறம் முடிந்தவுடன் அவர்களுடைய கணவன் பேசுவதே இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள். பெண்கள் இல்லறம் முடிந்தவுடன் கணவன் தங்களோடு அன்பை பொழிய வேண்டும் என விரும்புகிறார்கள். நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இல்லறம் முடிஞ்ச வேட்டி எவ்வளோ பெரிய ஒரு அழகியாக இருந்தாலும் சரி, ஒன்று தூங்கிடுவாங்க, இல்லை எந்திரிச்சு போய் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை செய்யவே கூடாது. ஆனால் தவறுன்னு சொல்லலை, ஏன்னா ஆணினுடைய அந்த கலவி புரியும் விதமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. உச்சமடையும் விதமே அப்படித்தான். ராக்கெட்டை உதாரணமாக சொல்லுவோம். ஒரு ஆணுடைய தாம்பத்தியம்ங்கிறது ராக்கெட் மாதிரி. ஒரு ராக்கெட் இருக்குது, வைப்போம், அடியில் பற்ற வைப்போம், கொளுத்தும், மேலே போவோம், வெடிக்கும், அமைதியாகிடும். அதே மாதிரி தான் நல்லா சர்ருன்னு போவோம், வெடிக்கும், உச்சம் அடைஞ்சிடும், அப்படியே அமைதியாகிடும். இதுதான் அவரோட அந்த ஆண்களினுடைய அந்த அமைப்பே அப்படித்தான். இது தப்பு இல்லை, பட் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் ஆண்கள். அதனால் இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற கான்செப்டில் ஆண்கள் எப்படியெல்லாம் பெண்களிடமிருந்து காதலை பெறுவதுன்னு நினைக்கணும். சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தி நீண்ட நேரம் இருக்க முயற்சி செய்யணும். இதில் ஆண்கள் சில நேரங்களில் உடல் சூடின் காரணமாக, பாடி ஹீட், இதன் காரணமாக சீக்கிரமாக எங்களுக்கு வெளியேறிடுதுங்கிற பிரச்சனையில் அவதிப்படுவாங்க. சீக்கிரமாக எங்களுக்கு வெளியேறிடுதுங்க, நாங்களே எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், பட் வச்ச உடனே வெளியேறிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வச்ச உடனே வெளியேறுதுங்கிறதெல்லாம் மைண்ட் செட்டு தான். எனக்கு சீக்கிரமாக வெளியேறிடுங்கிற மைண்ட்லேயே போனாங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடும். எனக்கு சீக்கிரமாக வெளியேறாடுது, என்னாலையும் முடியுங்கிற மைண்டில் போனாங்கன்னா சீக்கிரம் வெளியேறாது. இது மன ரீதியாக. ரெண்டாவது உடல் ரீதியாகவும் சில நேரங்களில் உடல் சூடு அதிகமாகும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, இந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு காலையில் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த தண்ணியவே, அந்த வெந்தய தண்ணி அதை ஊற வச்சிங்களே அந்த தண்ணியே ஊற்றிட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிட்டு பசு தயிர் கொஞ்சமாக சேர்த்திக்கணும். ஆக்சுவலி இது மோராக்கணும். கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா ஆற்றுங்க, மோராயிடும். இதை குடிக்கணும். வெந்தய குடிநீர்னு பேர். சில பேர் இந்த ஊறின விதையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வாட்டர் மட்டும் குடிப்பாங்க. அது அந்த அளவுக்கு ரிசல்ட்டாக இருக்காது. மோரில் வெந்தய விதை மற்றும் ஊறிய தண்ணீரை கலந்து மிக்ஸ் பண்ணி ஆண்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டெஸ்டோஸ்டரான் அளவு நல்லா அதிகரிக்கும். ஆண்களினுடைய ஆண்மையை பெருக்கி தரது இந்த டெஸ்டோஸ்டரான் தான். அது ஒரு ஹார்மோன். இது பல பொருட்கள் இருக்குது. டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்கிறதுக்கான பல பொருட்கள் இருக்குது. சில நட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் அதிகரிக்கும். முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, இந்த மாதிரி நட்ஸ், பூசணி விதை, இதெல்லாம் ஆண்களுடைய பலத்தை அபரிவிதமாக அதிகரிக்கும். டெஸ்டோஸ்டரான்லாம் அபரிவிதமாக அதிகரிக்கும். சில பழங்கள், செவ்வாழை பழம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தர்பூசணி பழம், இதெல்லாம் ஆண்களுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அதிகரிக்கிறது. மூலிகைகளில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு மூலிகை, சிறந்த மூலிகை. வெந்தயத்திலே தங்க பஸ்ப சத்துக்கள் இருக்குது, தங்கச்சத்து இருக்குது. இந்த தங்க பஸ்ப சத்துங்கிறது ஆண்களினுடைய தளர்வை நீக்கும், உடல் பலத்தை அதிகரிக்கும், நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும், நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கும். இத்தனை வேலையும் அந்த தங்க பஸ்பசத்தில் இருக்குது. இத்தனை வேலையும் அந்த தங்க பஸ்பசத்தான வெந்தயத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வெந்தயத்தை நாம் யூஸ் பண்ணலாம். வெந்தயத்தை அரைச்சி நாம்
உள்ளுக்கு இப்போ நான் சொன்ன மெத்தடில் குடிக்கலாம். வெந்தய குடிநீர் குடிக்கலாம். இந்த வெந்தய குடிநீரை வந்து தயார் பண்ணி நான் சொன்ன மெத்தடில் ஆண்கள் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தாங்க. வாரத்தில் 2-3 நாளைக்கு ரெகுலராக கூட குடிக்கலாம், தப்பே இல்லை. உடலுக்கு ரொம்ப நல்லது வெந்தய குடிநீர். குடிச்சிட்டு வந்தாங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இல்லறத்தில் சலிக்காமல் திருப்திகரமாக நல்ல ஒரு ஆக்டிவ்னஸோடு ஈடுபடுறதுக்கு இது வழிவகை செய்யும். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கை மேலே இருக்குது நல்ல ரிசல்ட். அதே நேரத்தில் ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேர இல்லறம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுப்புகளினுடைய தளர்வை அவங்க விரும்புறதில்ல. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஈடுபடுறாங்கன்னா 1/2 மணி நேரமுமே உறுப்பு நல்லா டெம்பராக நிற்கணும்னு விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக டெம்பராக அப்படி நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. ஏன்னா அதுவும் ஒரு சாதாரண உறுப்பு. கை மாதிரி, கால் மாதிரி, கண் மாதிரி, மூக்கு மாதிரி, அதுவும் ஒரு சாதாரண உறுப்பு. அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ நேரம் தான் நிற்கும். ஒரு 7-9 நிமிடங்கள் 4-9 நிமிடங்கள் உங்களுடைய உறுப்பு டெம்பராக நின்றுச்சுனாவே அதுவே போதுமானது. அதுக்கு மேலே கொஞ்சம் தளர்வுகள் இருக்கும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் சீராகி டெம்பராக நிற்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈடுபட்டு இருக்கும் போதே சுருங்கிடுதுங்க அப்படிம்பாங்க. அது ஏன்னா உணர்வுகள் ஒரே மாதிரி இருக்காது. வேலென்த்துன்னு அதை சொல்லுவாங்க. வேலென்த் ஒரே வேலென்த்தில் இருக்காது. இடையில கவனங்கள் திசை திருப்பப்படும். ஒரு மாதிரி மைண்டு மாறும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த வேலென்த் கொஞ்சம் மாறும் பொழுது கொஞ்சம் தளர்வு இருக்கும். உறுப்புகளில் தளர்வு இருக்கும். அந்த டயர்ட்னஸ் இருக்கும். அந்த தளர்வும் அந்த டயர்ட்னஸும் கொஞ்சம் போன வேண்டி மறுபடியும் நல்லா ஆக்டிவாக ஈடுபடலாம். நீங்கள் உறுப்புகளும் நல்லா எனர்ஜெட்டிக்காக மாறும். ஸோ நீண்ட நேர இல்லறம் என்பது நீங்கள் மைண்ட் செட் வச்சு நடக்கிறது. உங்களுக்கு வேணுன்னா அந்த டெம்பர் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஈடுபடணும், கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னா இந்த வெந்தய குடிநீரை குடிச்சிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இல்லறத்தில் எந்த டைமிங் ஈடுபடணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டால் இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபடலாம் அப்படின்ட்டு. வாக்ஷாயனருடைய கூற்றுப்படி எந்த டைமில் வேணாலும் ஈடுபடலாம். இல்லறத்திற்கு கட்டுப்பாடு இல்லை, விதிமுறைகள் இல்லை. இருவருக்கும் ஒப்புதல் இருக்கிற பட்சத்தில், சம்மதம் இருக்கிற பட்சத்தில், காதல் இருக்கிற பட்சத்தில் அதில் நீங்கள் என்ன பொசிஷன்ஸும் செய்யலாம், எந்த நேரத்துலையும் செய்யலாம், எப்படி வேணாலும் ஈடுபடலாம். அதனால் அது நம்ம சொல்கிறதில்ல. பட் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் பொழுது எப்பயுமே மனது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ஈடுபடுறது நல்ல ஒரு கூடுதல் நேரத்தையும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது, சோர்வை தடுக்குது. அந்த உடலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டு டைமில், எந்த டைமில் ரிலாக்ஸ்டாக உடல் இருக்குன்னா தூங்குகிற டைமு, 2வது காலையில் விடிய காத்தால் இந்த டைம் தான். இந்த ரெண்டையும் ஒப்பீடு செய்யும்போது விடிய காத்தால் இட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா விடிய காத்தால் பாருங்கள் ஆண்களுடைய உறுப்பு நிற்கும். இதுக்கு 2 காரணம். ஒன்று, டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் அந்த நேரத்தில் அதிகமாகும். 2வது வந்து சிறுநீர் பையில் சிறுநீர் நல்லா ரொப்பி இருக்கும். இந்த 2 ரீசன்னாலையும் உறுப்பு பெரிதாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே ஒரு ஆணினுடைய டெஸ்டோஸ்டரான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற டைம் இந்த விடியற் காலை டைம், ஏர்லி மார்னிங், ஒரு 3:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளார. ஸோ இந்த டைமுக்குள்ளார ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபடலாம். இயற்கையாகவே உங்களுடைய தாம்பத்திய நேரம் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இயற்கையாக நீங்கள் ஈடுபடணும், தாம்பத்திய நேரம் அதிகரிப்பாகணும்னா ஏர்லி மார்னிங் ஈடுபடுங்க. குளிச்சுட்டு ஈடுபடுங்க. ஏன்னா குளிக்கும்போது உடல் சூடு அழகாக மெயின்டைன் கண்ட்ரோல் ஆகும். அதிகப்படியான உடல் சூடு மட்டுப்படும். அதனால் குளிச்சுட்டு ஈடுபடுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து இந்த விடியற் காத்தால் ஈடுபடுறது முடியல அப்படின்னா இரவு நேரத்தில் ஈடுபடலாம். இரவு நேரமும் மைண்டு தூங்குகிற டைம். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆனால் தான் தூக்கம் வரும். அந்த டைமில் ஈடுபடலாம். அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சில பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஈடுபடுவாங்க. எப்பயுமே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இல்லறத்தில் ஈடுபடவே கூடாது. ஒன்று சாப்பிட்டுட்டு 3-4 மணி நேரம் கழித்து ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் ஜீரணம் ஆகிடும். நீர்ம உணவாக இருந்தால் 1/2 மணி நேரம், திட உணவாக இருந்தால் 4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா
இயற்கையாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும். திட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு ஈடுபடும் பொழுது, வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு செரிக்காமல் ஈடுபடும் போது நீண்ட நேரம் ஈடுபட முடியாது, சீக்கிரம் வெளியேறிடும், நல்ல ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாடி. ஸோ இதெல்லாம் உண்டு. ஸோ யாராருக்கெல்லாம் நீண்ட நேர தாம்பத்தியம் அவசியப்படுகிறதோ அவங்களாம் இப்போ நான் அந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.